லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவருக்கு பயமாட்டதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து நான் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து எல்லாம் பார்க்கும்படி கேட்குறேன். வேதாம் இல்லாவிட்டால் இல்லை இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்குறேன். வேதாம் வைத்தால் வேதாமத்தை பார்த்து வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவனே கிடையாது. ஆமாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஜெபங்களிலே இவைகளை அடிக்கடி என்ன செய்வோம், சொல்லுவோம். கொஞ்சம் கோவத்துனா, நீ தானே ஏன் கேட்க சொன்னீர் ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம், நீர் கட்டாயம் எனக்கு என்ன செய்யணும், தர வேண்டும் என்று சொல்லி நாம் போராடி கேட்போம், உரிமையோடு கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், தட்டுங்கள் உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும், நீ தானே சொன்னி தட்ட சொல்லி, தட்டி தட்டி பார்க்குறோம் ஐயா அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னதானே அநேக காரியங்களில் இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கேளுங்கள் கொடுக்கப்படும், அதை மாத்திரம் எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கொஞ்சம் மாற்றி சொன்னோம், கேட்போம் பெற்றுக்கொள்வோம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கேட்போம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் இவைகளை கேட்கிறோமோ, ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லவர். ஏன்னு சொன்னால், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டவர். ஆமாம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர். இந்த நாட்களில் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஆமாம், அவர் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேட்பது என்பது என்னன்னா, நம்முடையவைகளை ஆண்ட சமூகத்திலே சொல்லி கேட்பது. நம்முடைய காரியங்களை சொல்லி கேட்குறோம். எனக்கு அதை தாரும் இதை தாரும் அப்படி தாருன்னு சொல்லி கேட்பது. இன்னொரு விதத்தில் நாம் போன வாரம் கேட்பதற்கும் அல்லது வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்முடைய காரியங்களை சொல்லி கேட்கிறோம், அதை ஆண்டவர் தருகிறார். நாம் நம்முடைய காரியத்தை சிலவற்றை சொல்லும் போது அதை சார்ந்த பலவற்றை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமாம், கேட்காமலே தருகிறார். நாம் வேண்டிக் கொள்ளாத அநேக காரியங்களை என்ன செய்கிறார், அப்போ தருகிறார். சில வேளைகளிலே கேட்காமல் மனதிற்குள்ளே வைத்து கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லும்போது கர்த்தர் அதையும் அருள் செய்கிறார். ஆமாம், அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராஜா தம் ஜனத்தின் மன விருப்பத்தின்படி அருள் செய்வார். ஆமாம், மனதில் வைத்து இவை நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் அதையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், சில வேளை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படி வாய் திறந்து கேட்டாலும் சரி, மனதருளை நினைத்திருந்து கிடைத்தால் நலமாய் இருக்குமே என்று யோசித்தாலும் சரி, கேட்டு போராடினாலும் சரி, நம்முடைய தேவன் எந்த விதத்தில் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் கொடுப்பார். ஆமாம், இந்த ஆண்டு தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான பதில்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், எல்லாம் இங்கே இருக்கீங்களா? நாம் கேட்கிற காரியத்தை குறித்து பல வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனதில் நல்லா பகிர்ந்து கொள்ளப்பட்டு கேட்கிறேன். நம்முடைய சொந்த தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறோம். முதல்ல சொந்த தேவைக்காக என்ன செய்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறோம். இது கட்டாயம் எல்லாரும் கேட்போம். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் எல்லாருமே கேட்கக்கூடிய உரிமையான ஒன்று, கேட்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதுதான் இந்த ஜெபந்தான். அந்த ஜெபத்திலே எவ்வளோ பங்கு வகிக்கும், 3/4 அல்லது 80% இதுதான் இருக்கும். நமக்கு தெரியாது. ஆனால் ஆன் பண்ணி விட்டுட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதை போட்டு பாருங்கள். குறைந்தபட்சம் 75% நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இதுக்குத்தான் ஜெபம் அதிகமாக இருக்கும். மற்றொரு வேண்டுமானால் 1-2 எழுதியிருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். ஆகவே நம்முடைய சொந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோம், 3/4 அதுதான் இருக்கும். அதுக்காக ஆண்டவர் வருத்தப்படுவதில்லை. அவன் கேட்குறான், கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரே சொல்லிவிட்டார், நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிவிட்டார். ஆகவே நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய காரியத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், எதிர்பார்ப்போடு கேட்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, தேவ சித்தம் என்பதை அமைத்து
நாம் கேட்க வேண்டும். இப்படிலாம் கேட்கும்போது நம்முடைய சொந்த விருப்பம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமென். ஒரு பகுதியில் நம்முடைய சொந்த தேவைக்காக ஜெபிக்கிறோம். ரெண்டாவது வேதத்தில் சொல்லப்படுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். எவைகள் என்று சொன்னால் மேலே குறிப்பிட்ட ஒரு 3 காரியங்கள்: உணவு, உடை, உறைவிடம். ஆமாம். அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், உடைக்கு சொன்னார். காகங்களை கவனித்து அல்லது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், உணவுக்கு சொன்னார். எங்கே படுப்போம் எங்கே இருப்போம்னு கவலைப்படாதீர்கள், அதுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர். ஆமாம். இந்த உலகமே இந்த மூன்றை வைத்து தான் இந்த உலகமே என்ன செய்யுது. என்ன பாச இந்த 3 எப்படி? உணவு, உடை, உறைவிடம். பசி எடுக்கு, சாப்பிடணும். சாப்பாடுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், உண்மைதான். அதை செய்வதற்கு என்ன வேணும்? வில்லங்கமான கேள்விலாம் பதில் வரக்கூடாது. சமையல் பண்ண அரிசி வேணும், புளி வேணும்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பணம் வாங்க பணம் வேணும். பணத்துக்கு என்ன செய்ய? வேலை தேடி போகணும். வேலை வேண்டும். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்க முடியும். சரி, வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரிலாம் போக முடியாது. பேண்ட் பத்திரம் போட்டு சட்டை போடாமல் போக முடியுமா? நல்ல உடை வேணும். நல்ல உடை உடுத்தி தான் போகணும். அதுக்கு உடை வேணும். சரி, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா உடுத்தியாச்சு, கண்ணு சொக்குது, எங்கே படுக்க? ரோட்லேயே படுக்க முடியும்? மரத்தில் படுக்க முடியும்? ஒரு இடம் வேணும். அது ஒரு இடம். இதுக்கு தான் சில சொந்தமாக வாங்குறாங்க, சில வாடகைக்கு இருக்கிறாங்க. சில நல்ல உடை, காஸ்ட்லி உடை வாங்குறாங்க, சில சாதாரண உடை வாங்கிக்கிறாங்க. காசு தான். நல்ல பிரியாணி சாப்பிட்றாங்க, சில கஞ்சி சாப்பிட்றாங்க. காசு தான். எல்லாத்துக்கும் என்ன தான் வேணும்? இவை எல்லாமே உலகம் முழுவதுக்குமே ஏங்கி கொண்டு போய் எதை வைத்து தான்? இந்த 3 வைத்து தான். ஆண்டு சுருக்கமாக சொல்லிட்டார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். 1 தருகிறேன். 2வது தேட வேண்டியதை தேடினால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆமாம். இதாக இருக்கீங்களா? நாம் தேட வேண்டியது எது என்று சொன்னால் நம்முடைய நித்திய ஜீவ வாழ்வின் ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்கிறது, அல்லது ஆவிக்குரிய மகிமை, ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய காரியங்களை நாம் தேடும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் இதையெல்லாம் கூட கொடுக்கிறார். இவையெல்லாம் எப்படி கொடுக்கிறாரா? நீங்கள் கேட்காமலே கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேட வேண்டியது ஒன்று இருக்குது. தேவனை குறித்த காரியங்கள் நாம் தேடும்போது, அவைகளை முன்வைத்து தேடி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் தானாகவே சந்திக்கப்படுகிறது. ஆமாம். ஒன்று கேட்பதனாலே கிடைக்கிறது, இன்னொன்று தேடுவதனாலே கிடைக்க வேண்டியதை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தில் ஆண்டவர் ஒரு குறுக்கு பாதை ஒன்று வைத்தார். உங்களுக்கு வேண்டுமா கொடுக்க, ஆண்டவருடைய பதில் கொடுக்க வேண்டுமா, நீங்கள் கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். சப்ஜெக்ட் அது இல்லை, தயவு செய்து பண்ணிக்கிட்டு. சரி, அந்த ஆண்டு வசனம் அப்படி சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று நாம் கேட்கிறோம், 2வது தேடுகிறோம். இன்னொரு பகுதியில் இது சொந்த தேவை காரியங்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு காரியத்தில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 11:5-6. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சம்பவத்தை சொல்லிட்டு தான் லூக்கா வசனத்தை நான் வாசிருக்கணும். ஆனால் இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து விட்டார். அவனுக்கு கொடுப்பதற்கு இந்த
நபரிடத்திலே அப்பங்கள் இல்லை. அவர் எந்த நேரம் வந்திருக்காரு? எந்த நேரம் வந்திருக்காரு? பாதி ராத்திரி நடுநிசி வேலையில் வந்திருக்காரு. கதவு தட்டி திறந்த உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் பசியோடு வந்திருக்கிறார், தேவையோடு வந்திருக்கிறார். அவர் கொடுப்பதற்கு என்ன இல்லை? இவனிடத்துல அப்பம் இல்லை. சரி, தன்னிடத்தில் அப்பம் இல்லை, இந்த நேரத்துலையா வர்றது? அப்போல்லாம் அவன் ஏசலை. இப்போ இந்த நேரத்துலையா வருதுன்னு சொல்லி என்ன செய்யலை? ஏசலை. ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒன்று யோசித்தான். என்னுடைய நண்பன் வீடு ஒன்று இருக்கிறது. அந்த நண்பன் வீட்டில் என்னிடத்தில் இல்லாதது அவனிடத்தில் என்ன செய்கிறது? இருக்கு. என்னிடத்தில் இல்லை, ஆனால் அவனிடத்தில் இருக்கிறது. என் வந்த நண்பரிடத்தில் அல்லது வந்த விருந்தினருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை, ஆனால் கொடுக்கக்கூடிய அவனிடத்தில் இருக்கிறது. போய் வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி அவனிடத்தில் இறந்து வருந்தி கேட்டு எப்படியாவது தாருங்கன்னு சொல்லி கடனாக கூட கேட்டு வாங்கிட்டு வரான். அதெல்லாம் பிறகு நான் சொல்கிறேன். அந்த பகுதியெல்லாம் கடனாக கேட்டு வாங்கி கொண்டு வந்து இவர் கொடுத்தான். கர்த்தருக்கு வாங்கி கொண்டவதாக அப்படின்னு சொன்னால், பிறருடைய தேவைக்காக நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவர். ஆமாம், இதுதான் இருக்கீங்களா? இதான பாசம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஜெபம் பண்ணுறதே பெரிய பாடு. நாங்கள் ஜெபம் பண்ணுறது பெரிய பாடாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு மற்றவனுக்காக ஜெபம் பண்ணுறது வேறு. புதிய காரியத்தை போட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் ஜெபம் பண்ணுவோம்? வேதத்தை சொல்லப்படுகிறது, உடலெல்லாம் பருக்களினாலே நிரப்பப்பட்டு சீர் வடி. நண்பர்கள் வந்து போட்டு தாளித்து தள்ளிட்டாங்க. நீ அப்படி இருந்ததுனால தான் வந்ததப்பா, இப்படி இருந்ததுனால தான் வந்தது. தேவன் ஒரு நாள் அப்படிலாம் செய்ய மாட்டார், நீ கொடூரமான மோசமானலாம் சொல்லி எல்லாம் என்ன அளவு ஏசனமாக ஏசி விட்டாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவர்களோடு பேசினார். யோபோடெல்லாம் பேசிவிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒரு பலி செலுத்திட்டு ஜெபம் பண்ணினார். பலி செலுத்தினான், ஜெபித்தான். ஜெபிக்கும் போது தன் சிநேகிதருக்காக மனுஷிதானா, இவனுக்கு வியாதி. இந்த நேரத்தில் ஆண்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. ஆண்டவரே, படுபாவிங்க பேசின பேச்செல்லாம் நீ கேட்டுத்தானே இருக்கிறீரு. இப்படிலாம் அவன் ஜெபம் பண்ணலை. நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், நம்மளாம் ஜெபம் பண்ணியிருப்போம். கட்டாயம் இந்த பாவிங்க என்ன பேச்சு பேசுனானுங்க, பேச்சா பேசுனானுங்க. இவனுங்க பயங்கரமாக பேசிட்டானுங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நீ என் பக்கம் இருக்குது போட்டு தள்ளும் அப்படிங்கிற மாதிரி பேசும். இவன் அவெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவங்க என்ன பேசணும் அதை விட்டுட்டு, ஆண்டவரே, சிநேகிதர் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கோபம் வரக்கூடாதையா, அவர் மீது கிருபையாக இருந்து சொல்லி சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான். கர்த்தரோ உன் முகத்தை பார்த்து இவன் சிறையிருப்பை திருப்பினான். இவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த ஆண்டவர் இவனுக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்தார். கொடுத்ததும் மாத்திரமல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் அவர். ஆமா, இங்கதான் இருக்கீங்களா? பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம். அநேக முறை நாம் வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிறோம், ஆண்டு சமூகத்தில் வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இப்படிதான் ஜெபம் பண்ணாலும் சிலவை கேட்காமலே போகிறது. ஆண்டவர் வசனத்தை வச்சு தானே ஜெபம் பண்ண சொல்லிடுறேன், அதெல்லாம் ஜெபம் பண்ணாமே கேட்கப்படவில்லை. இப்போ கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுங்க. பிறருடைய நன்மைக்காக, பிறருடைய தேவைக்காக, பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் அவர். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நமக்காக ஜெபிக்கிறோம், இன்னொன்று பிறருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஒன்று கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இயேசு சொல்லுகிறதான காரியத்தை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கும். அது சொல்லாரு, ஆண்டவரே, இவர் இப்போ ஜெபம் பண்ணி அற்புதம்லாம் என்ன செய்யும்? நடக்கும். எழுந்து வந்துடுவாங்க. அதான் நடக்க போகுது. அற்புதம். மரித்து 4 நாட்களாகி நாரி போல சரீரம் உயிரோடு வரப்போகுது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இது எனக்காக அல்ல. நான் இப்போ அற்புதம் செய்வது என்பது 1-2 அற்புதம் இல்லை, எக்கச்சக்கம் செய்ய கிருபை செய்திருக்கிறேன். நான் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறேன். ஆனாலும் இன்று செய்யப்பட போகிறது அந்த அற்புதம் என்னுடைய நாம மகிமைக்கு, அல்லது என்னை உயர்த்துவதற்கு அல்ல. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு இடத்துல சொல்லணும்னா, இந்த அற்புதம் இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பார்த்து உம்மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய விசுவாச வாழ்வு பிதாவின் இடத்துல அல்லது தேவன் இடத்துல அது வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாய் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை நான் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று கேட்டேன்.
பிதாவாகிய தேவனுக்கு சேங்ஷன் பண்ணாரா? கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இன்னொருடைய நன்மைக்காக, இன்னொருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர். ஆமென். ஒன்று நமக்கு செய்கிறோம், இரண்டாவது பிறருக்கு செய்கிறோம். இன்னும் ஒன்று இருக்கிறது. 40ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவருக்கு பயமே உண்டாவதாக. ஆண்டு சொல்றாரு, மார்த்தாள் மரியாதை பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்க போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போது தேவன் செய்கிற காரியங்கள், நடைபெறக்கூடியதான காரியங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகிறாய், சமுதாயம் ஆச்சரியப்பட போகிறது, எல்லாம் விசுவாசம் வைக்க போறாங்க. நானும் இந்த அற்புதத்தில் இணைந்து கொள்ள போகிறேன். மகிமைப்பட போகிறது யாரு? மகிமைப்பட போகிறது யாரு? பிதாவாகிய தேவன். அப்ப தேவன் மகிமைப்பட போகிறார். அப்ப நம்முடைய ஜபங்கள் எதற்கு இருக்குன்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமா, இதாக இருக்கீங்களா? ஒன்று நான் நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம், பிறர் தேவைக்கு ஜெபிக்கிறோம், பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். ஒன்று வாசிக்கிறோம். இந்த மூன்று தான் செய்கிறோம். சரி, ஆனாலும் ஜெபம் கேட்கப்படவில்லையே. சில குறிப்பு, சில ஆதங்கம், சில ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் உதாரணத்தை சொன்னார். இந்த சிநேகித உதாரணத்தை சொன்னார். நீங்கள் இந்த மூணையும் செய்வீங்கப்பா, செய்வீங்க, அவ்வப்போது பதில் கிடைக்கும். ஆனாலும் இந்த மூன்று செய்தாலும் பதில் கிடைக்காமல் போகிற காரணம் என்ன நமக்கு தெரியல. சில வேளைகளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சுய தேவைக்கு ஜெபிக்கிறோம், சில வேலை கிடைக்குது, கிடைக்காம போயிடுது. பிறருக்கு ஜெபிக்கிறோம், பிறருக்கு ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க, மற்றவனுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது, அங்கேயும் காரியம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் தேவ மகிமைக்கு ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவரே அப்படி ஒரு கேள்வி வரும்போது தேவன் அதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்னொரு வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? சரி, அந்த வசனத்தை போமாக வாசிக்க. லூக்கா எழுதின சுவிசேஷமே 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, நீ என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிக்கும்படி கேட்கிறேன். என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்தில் நின்றிருக்கிறான். அந்த ஒரு விருந்தினர் வந்துவிட்டார். அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. யார்கிட்ட போய் கேட்குறான்? யார்கிட்ட போய் கேட்குறான்? பக்கத்து வீட்டில் தான் இருக்கிற சிநேகிதன். அவன் யாரு? அவனும் சிநேகிதன் தான். பக்கத்து வீட்டில் நெருங்கிய சிநேகிதன். சிநேகிதன் தான் போய் கேட்குறான். அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கேட்டு அவன் பிரச்சனையை முன்வைக்கிறான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவன் கேட்கிற விதத்திற்கு தான் ஆண்டவர் அங்கே பதில் சொல்ல விரும்புகிறார். நாம் 3 முறைகளில் ஜெபித்திருக்கிறோம், பதில் கிடைக்கவில்லை. இன்று ஒரு முறையில் ஜெபிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆமாம், இவன் கேட்கிறான், சிநேகிதனே. அவன் யாரா? சிநேகிதனே. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். சிநேகிதன் இடத்துல கேட்கும்போது கட்டாயம் கிடைக்கும். ஆமாம், சிநேகிதனுடைய உறவு என்பது அற்புதமானது. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய முறைகளில் என்ன சொல்கிறார்? இதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னன்னா, அவரை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரை கூப்பிடுறாங்க. இயேசுவை என்று கூப்பிடுகிறோம். உலகம் முழுவதும் இயேசுவை கூப்பிடுகிறாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிடுகிற விதம் சற்று மாறி இருக்க வேண்டும். எந்த உறவு என்று சொன்னால் தகப்பன்ற உறவு இருக்கு. இந்த உலகத்திலே சிநேகிதனை போல ஜீவனை கொடுக்கக்கூடியவன் யாருமே கிடையாது. ஆமாம், நம்ம சொல்றோம் தாய் கொடுப்பாங்க, பெற்றதுனால தான். இன்னொரு பிள்ளை கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? தான் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. தகப்பன் தான் பிள்ளைக்கு செய்வார். ஆனால் சிநேகிதன் எங்கோ பிறந்தவன், இன்னொரு ஆளுக்கு பிறந்தாள். அவர் அவங்களுக்கு உறவு என்பது என்ன செய்யாது?
2 நண்பர்களை பேட்டி இழுத்து வச்சு அவங்க 2 பேரும் அப்பா அம்மாவை அப்படி நிப்பாட்டி விடுங்க, யாருன்னே தெரியாது. யாருன்னு என்ன செய்யாது? அவன் எங்கோ பிறந்தவன். இங்கே 2 தம்பிமாரெலாம் எடுத்து கேட்டுருவோமே, எங்கே பிறந்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவான் சென்னைம்மா, ஒருத்தன் சொல்லுவான் திருச்சிம்மா. ஆனால் 2 பேரும் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? இவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுக்கு போனால் அங்கிள் ஆண்டின்னு பேசியிருப்பாங்க, மற்றபடி என்ன செய்யுது அவங்களுக்குள்ள உறவுலாம் இருக்காது. இவன் எங்கோ பிறந்தவன், எங்கோ வளர்ந்தவன், எங்கோ படித்தவன், எங்கோ இருந்தவன் ஒரு நாள் சந்தித்தான். 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? சிநேகிதராய் மாறிட்டார். அந்த சிநேகம் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? இங்கே தானே இருக்கீங்க, இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்குங்க. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறான்னு சொன்னால், ஒரு முறை சொன்னார், நீங்கள் என்ன குருன்னு அழைச்சிருக்கிறீங்க, ஆண்டவரேன்னு அழைச்சிருக்கிறீங்க, தாவீதின் குமாரனே அழைச்சிருக்கிறீங்க. அப்படிலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் தேவைக்காக கூப்பிடுறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதுலாம் நடக்கணும்னா சிநேகிதனை என்று கூப்பிடுங்க. ஆமாம், ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நீங்கள்லாம் எனக்கு யார்? சிநேகிதன். ஆபிரகாமுக்கு அவன் கேட்டதை நான் கொடுத்தாருங்க. அப்போ கேட்கும்போது ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு மறைக்காம நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, சோதோமை அழிக்க போகிறேன். 2 பேரும் வந்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு சொல்லாம நான் சோதோமை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆபிரகாமை வெளியே வான்னு கூப்பிட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைத்து அவன்கிட்ட கேட்குறாரு, பேசுறாரு, நான் சோதம் அழிக்க போறேன். அவங்க கேட்குறான், ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் அழிப்பதுக்குரிய வலிமை அவனோட அதிகாரம் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் தான். மற்றபடி ஆண்டவர் எப்படி தான் வச்சிருக்காரு? சிநேகிதம் வச்சிருக்காரு. அவன் 50 45 40 30 20 10 வரைக்கும் வந்துட்டான். அப்போதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அதை பற்றி அவர் கவலைப்படலை. எவ்வளோ குறைச்சாலும் கவலைப்படாமல் அவனை கொடுத்துருந்தார். அவனை சிநேகிதன் என்ற எல்லைக்கு அவனை வைத்திருந்தார். ஒரு சிநேகிதன் அல்லது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக எதையும் செய்வான். ஆமாம், இன்னும் எடுத்து சொல்றேனே, பெற்றோருக்கு தெரியாத சீக்கிரட்லாம் யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தான் தெரியும்? இங்கே 2 பேர் இருக்காங்க. அது எல்லா சீக்கிரட்டும் யாருக்கு தான் தெரியும்? ஒருத்தைய பிடிச்சி இழுத்து வச்சு 4 அரை கொடுத்து ஏய் சொல்லுன்னா கடன்னு எல்லாம் என்ன செய்யணும்? சிநேகிதனுக்கு தான் எல்லாமே தெரியும், பெற்றோருக்கு தெரியாதுங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு, சிநேகிதன், நான் சிநேகிதன், நீங்கள் சிநேகிதன் கூப்பிட்டு வாருங்க. அவரை ஆத்ம நண்பர். அதான் வாட் எ வண்டர்ஃபுல், வாட் எ ஃப்ரெண்ட்ஸ் we have in Jesus. ஆமாம், எவ்வளவு ஆத்ம நண்பன் அவர். அவர் நண்பனை போல நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட கேட்டோன்னா நண்பனுக்காக எதையும் செய்வான். சில நேரம் 2 பேர் நண்பனாக தான் இருந்தாங்க, கடன் வாங்கி கூட கொடுப்பாங்க. அந்த முறிவு ஏன் வருதுன்னா, திரும்ப கொடுக்காதனால தான் முறிவு வருது. திரும்ப கொடுக்காதனால தான் முறிவு வருதே தவிர, திரும்ப ஒழுங்காக கொடுத்துருந்தான்னா முறிவு என்ன செய்யாது, அதை விட அதிகம்னாலும் வாங்கி கொடுப்பான். அது அவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். நல்ல நண்பர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தர் கை தூக்கி மேலே போயிடுவாங்க. நண்பனை போல ஆண்டவர் சொல்றாரு, என்னை நண்பன் என்றானேங்கப்பா. மோசே சொன்னார், எல்லாட்டையும் பேசுகிற மாதிரி நான் பேசுறதில்லை. மோசைக்கு இவ்வளோ வலிமை, இவ்வளோ அற்புதம், இவ்வளோ அதிசயங்கள் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாம் செய்தார்னா அவனை ஆண்டு சொல்றாரு, முகமுகமாய் பேசுகிறேன். எப்படி பேசுறேன்னா, கடவுள் என்ற எல்லையில் நான் பேசல, சிநேகிதன். ஒரு நண்பன் நண்பனோடு பேசுவது போல நான் உன்னோடு பேசுகிறேன். மோசே கேட்டது ஏதாவது தவிர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று தவிர்க்கப்பட்டது ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் செய்திருக்காரு. நான் சொல்கிறது அதுதான். ஆண்டவர் நினைச்சிருக்காரு, அவனுக்கு கானான் தேசத்தை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு திட்டம் வச்சு தான் கொடுத்துருப்பார். நான் நினைக்கிறேன், அது என்னுடைய யோசனை. கொடுக்கக்கூடாதுங்கிறதா இல்லை, எத்தனையோ காரியத்தை செய்தவருக்கு கொடுக்கக்கூடாதா, வேறு அவர் மனதில் நிறைய வச்சுருப்பார். ஆனால் அவனுக்கு கேட்குறான், காணான்னு போனான், அது ஒன்று தான் அவனுக்கு ரிஜெக்டட். மற்றபடி அவன் கேட்டதெல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் சரி, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் வரும். சிநேகிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிநேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முறை தாவீது சவுல் வீட்டுக்கு போகிறான், அரண்மனைக்கு போகிறான். அரண்மனைக்கு போய் சவுல் அவனை பார்த்துட்டு யாரப்பான்னு கேட்குறான். பெத்லகேம் ஈசாயின் குமாரன் நான். சரி, உன்னை வர சொல்லியிருக்காங்க, பார்த்து இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை ஆயுததாரியாக வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அவனுக்கு பேய் பிடிச்ச உடனே, இந்த பிசாது பிடிச்ச உடனே இவனு தான் மியூசிக்லாம் போட்டு விரட்டுவான். ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கான்.
வெளியே வரும்போது சவுலின் குமாரன் யோனத்தான் வந்தான். தாவீதை பார்த்தவன் அவனுடைய இருதயம் என்ன செய்யுது, அவனோட ஒன்றித்து போயிடுச்சு. அவனை கூப்பிட்டான், நீ யாரப்பான்னு? பெத்லகேம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நல்ல ஒரு நண்பன் தேவைன்னு நினைச்சேன், நீ தான் எனக்கு ஆத்ம நண்பன். உடனே கிடச்சிட்டான், காட்சியை கலட்டிட்டான். அவன் கையில் உள்ள அம்பை கொடுத்துட்டான், அவன் கையில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி கையில் கொடுத்தான். இவன் தற்காப்பு ஆயுதங்கள், உயிர் உயிர் காக்கும் ஆயுதங்களை எல்லாம் யார் கையில் கொடுத்தான்? தாவீது கையில் கொடுத்துட்டான். கையில் வச்சுக்க, உடன்படிக்கை ஏற்படுத்திட்டான். நண்பன் என்ற உடன்படிக்கை, நண்பன் 2 பேருக்கு உடன்படிக்கை கட்டாயம் இருக்குங்க. இந்த நண்பன் என்ற உடன்படிக்கை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உடன்படிக்கை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் சிநேகிதன் என்ற உடன்படிக்கை இருக்கிறதோ, அந்த உடன்படிக்கை வைத்து கர்த்தர் நம்முடைய தேவையை, நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க வல்லவர் அவர். ஆமா, இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்தினார். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். அட பாவி, துரோகி, நேற்று வரைக்கும் தின்னுட்டு போனியடா, அப்பெல்லாம் கேட்கல. அவன் காட்டி கொடுத்து முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இவரும் அணைத்து கொண்டு சிநேகிதனை முத்தத்தினால் தான் காட்டி கொடுத்தார். அப்படி கூட அவனை யாராக தான் நினைச்சாரு? காட்டி கொடுக்கிற ஒருவனையே சிநேகிதன் என்ற அந்தஸ்துக்கு வைத்திருக்கும் போது, உங்களையும் என்னையும் பிள்ளை என்ற அந்தஸ்து அப்படி இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களையும் என்னை கர்த்தர் சிநேகிதன் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு வரும்போது, நம்முடைய தேவைகள், நாம் கேட்பது, விண்ணப்பிப்பது எல்லாவற்றையும் தர அவர் வல்லமை உள்ளவர் அவர். ஆமா, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் வேணும். ஜெபத்தில் இந்த வருஷத்தில் ஒரு மாற்றம். இந்த சிநேகிதனை கூப்பிட்டு பார்ப்போம், கட்டாயம் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிநேகிதனை என்பதற்கு ஏன் அப்படின்னா, சிநேகிதனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தனை தெரியாமல் சிநேகிதனா என்ன செய்ய மாட்டாங்க. ரோட்டை போகிறேன், அவன் என் ஃப்ரெண்டு சொல்லுவானே, எவனாது அவன் என்னடா முகமது யாரா நீ அப்படின்னு அடுத்த கை. ஆனால் சிநேகிதன் சொன்னான், எத்தனை ஆயிரங்களுக்குள்ள நின்றாலும் என்னோட சிநேகிதன் சுட்டி காமிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏன்னா சிநேகிதனை பற்றி நல்லா தெரியும். அவன் யார், எப்படிப்பட்டவன், எனக்காக எதை செய்வான், அவனுக்காக நான் என்ன செய்வேன், எல்லாமே கலந்த ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியம், இந்த உறவு, சிநேகிதன் என்ற உறவு நமக்குள் இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே அற்புதம் செய்ய வல்லவராமே. அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், இன்னும் நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும். எப்படி அறியணும்? சிநேகிதன் என்ற எல்லைக்கு நான் அறிய வேண்டும். அவன் ஆண்டவரை வச்ச மேன்மை கொஞ்சம் பயங்கரமானது. ஆனால் அவன் சிநேகிதன் என்ற எல்லைக்கு அவன் சொல்லலை. ஆனால் அவரை அறியணும். இன்னும் நான் எப்படிப்பட்டவன் தெரியணும். நம்முடைய சிநேகிதன் ஒருவர் இருக்கிறாரே, ஆத்ம நண்பன், அவரை குறித்த அறிவு நமக்கு நல்லா தெரியும். அவன் அவருக்கும் நம்மளை பற்றி தெரியணும். அதாவது சில நண்பர் மாதிரி இருப்பான், பின்னால் என்ன செய்வான், வேட்டு வச்சுட்டு போகிற ஆள் இருப்பான். அதனால் அவனை பற்றி அவனுக்கு தெரியும். இவன் ஒரு மாதிரி இவனை தூரமாக தான் வச்சுக்கணும். சில நண்பர்களை தூரமாக வச்சுருப்பாங்க. நண்பர் தான் கூட்டத்தில் தூரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் நெருக்கம் உள்ள நண்பன் ஒருவன் இருப்பான், உயிர் கொடுக்க வேண்டிய. அவன் எதை கேட்டாலும் தருவான், எதை செய்தாலும் தருவான். நண்பன்லாம் நான் நமக்கு இருந்தான், அப்படி தான் இருந்தான் நண்பன்லாம். சட்டை மாற்றி போட்டுக்கிடுவோம், சட்டையே என்ன செய்வோம், அவங்க வீடு வேறு எங்கள் வீடு வேறு. அவங்க வீட்டில் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. சரி, நம்ம இதில் எடுக்கும்போது கிறிஸ்மஸ் தான் எடுப்பாங்க. கொடுக்கும்போது அப்படி எடுப்போம், அப்படி பார்த்து வச்சுக்கிறது. அவன் என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கான் பார்த்துக்கிட்டு, அப்படியே அவன் தீபாவளிக்கு ஒரு நாள் தான் போடுவான். அதுக்கப்புறம் பத்திரமா வச்சுருப்பான். எதுக்கு? நான் எடுத்து என்ன செய்யணும், போடணும். பிறகு நான் எடுத்தோடனே அதே ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி துணிக்கு அந்த கடைக்கே போய் நைஸாக கூட்டு போயிடு. 2 பேரும் ஒன்றா தைச்சி போட்டு வரோமா. அட பாவிகளா, இதுக்கு தாண்டா அப்படி இருந்தீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்டாங்க, டேய் இதுக்கு தான் அந்த கடைக்கு கூட்டு போனியாடா நீ அப்படிமா. அவன் யார், அவர் சும்மா பக்கத்தில் பழகுனது தான். அப்படியே நேசம் பாசம் அப்படியே நெருங்கி ஒரு நாள் அவனுக்காக ஆண்டவரே மறுதளிச்சிட்டேன் நான். எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அதுக்கும் நல்ல பாடம் சுற்றி கொடுத்ததுனால தான் ஓடி வந்துட்டேன். நமக்கு அந்த நேசம் வேண்டான்ட்டு. ஆண்டவரை விட வேறு நேசம் எனக்கு வரக்கூடாது. ஆனால் நேசித்து நண்பர்கள் இருக்காது. இன்றைக்கி நண்பர் கூட்டம் உண்டு. இன்றைக்கி ஒரு நண்பர் இருக்காது, பாஸ்டர், பெரிய பாஸ்டர். ஒரு நாள் பேசியிருக்கோம் 2 பேரும். நான் கூப்பிட்டேன், டேய் வாடா அப்படின்னு. ஒருத்தர் வந்துட்டார், அவர் எங்கள் பாஸ்டர், நாங்கள் அவர் எவ்வளோ கனம் பண்ணி எவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறோம். உங்களுக்கு பாஸ்டர் சர்ச்சோடு வச்சுக்கணும்.
அவன் வந்துட்டு என்ன பிரதர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அவன் டேன்னு சொல்லிட்டார். என்னை டேன்னு கூப்பிடக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி நேற்று இல்லை, சர்ச்சுக்கு நீங்கள் நேற்று தானே வந்திருக்கிறீங்க. அவன் அந்த காலத்துலேருந்து எனக்கு பழக்கம். என்னோட 3 வயசு அதிகம் தான் அவன். அதனால் அவன் என்ன டேன்னு கூப்பிடுவான். ஃபோன் பண்ணும்போது என்னடா எப்படிலாம் இருக்க அப்படி தான் கேட்பான். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் கேட்க மாட்டான். என்னடா இப்படிலாம் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா மதிப்பு குறைவான வார்த்தை மாதிரி தெரியும், அது அன்புள்ள வார்த்தை. ஆமாம், அந்த நெருக்கம் தெரியும். கர்த்தருக்கு பயன்படுவேன். என்னடா இப்படி பேசுகிறாங்க இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்கன்னு அந்த விசுவாசியை பார்த்து தலையை சொல்லிச்சிருந்தார். அது மரியாதை குறைவில்லை, நேசத்தின் உச்சி தான். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாவதா. இதே போல் ஆண்டவரோட நெருக்கம், அவர்கிட்ட மரியாதைலாம் போயிடக்கூடாது. கவனம் வந்துக்கணும். இதே நேசத்தின் உச்சின்னு பாசம் தான் சொன்னார். அப்போ நான் இயேசுவே அப்படி கூப்பிட்றாதுங்க. சரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை எல்லாம் உண்டு. நேசம் என்பது சொல்லுது அந்த உறவுகள், சிநேகிதன் என்ற உறவுகள். அந்த சிநேகிதன் என்ற உறவில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் கேட்பது நிச்சயமாகவே கிடைக்கும். ஆமாம், கற்றுக்கு மகிமையுண்டாவதாக நிச்சயமாக கிடைக்குங்க. அந்த உடன்படிக்கை, அந்த சிநேகிதன் என்ற உடன்படிக்கையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாகவே கிடைக்கும். வைத்து சொல்லப்படுறதுக்கு உதாரணம் சொல்லிட்டோம். அதோனியா 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 17 - 21 வரைக்கும் வாசிக்கிறோம் ஒரு பகுதி. அதோனியா ராஜாவாயிட்டான். அவன் கூட யார் போயிட்டா? யோவா போயிட்டான், அபியத்தார் போயிட்டான், வேற யார் போனா, இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் போயிட்டாங்க. ராஜாவாக டிக்ளேர் பண்ணியாச்சு, அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. அதோனியா ராஜாவானா அப்படின்னு சொன்னாங்க. தீர்க்கதரிசி வந்தான், நாத்தான் தீர்க்கதரிசி. பத்சேபாவை கூட்டாங்க, வாணி. அங்கே அதோனியா என்ன செய்கிறான்? ராஜாவாக டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் கூட யோவா படைத்தலைவன் போயிட்டான். அவன் போனாலே சர்வம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்தாக்கில் ஆசாரியன் பலி செலுத்தி அவனை அபிஷேகம் பண்ணிடுவான். ஆசாரியன் போயிட்டான், 2வது முக்கியமான ஆள். அடுத்த வேற இன்னொருத்தர் என்ன செஞ்சாங்க? ஆக போயிட்டாங்க. நீ என்னம்மா வீட்டில் உட்காந்து சோறு பண்ணிட்டு இருக்க, போய் ராஜாவை போய் கேளு அப்படின்னு. ராஜா படுத்து கிடக்கான். தாவீது கடைசி காலகட்டம் படுத்திருக்கான். அவன்கிட்ட போய் ராஜாவே வாழ்க அவன் கேட்குறா, நீ அதோனியாவை ராஜாவாக்கும்படி உன்னுடைய உத்தரவின் பேர் தான் எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்குறேன். அவங்க கேட்குறேன், என்ன புதுசாக கேட்குறேன்? இல்லையே. அதான் நீர் ஒரு நாள் சொன்னீர், என்ன சொன்னீர்? உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டாயம் எனக்கு பின்னால் என்ன செய்வான்? ராஜாவாவான் என்று சொல்லி சும்மா சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கிறது? ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். என்ன பண்ணி இருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறாரு, ராஜாவே, இவள் மனைவி என்ற அந்தஸ்தில் என்னை பேசலை. அவர் சொல்லுறாரு, ராஜாவே, உமக்கும் எனக்கும் இந்த உறவு இருக்கிறது. அந்த உறவு ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. ஆமாம், என்ன வேண்டும் என்று சொன்னான், என்னுடைய குமாரனை நீ ராஜாவாக்கு என்று சொல்லி அன்றைக்கே ஒரு உடன்படிக்கை பண்ணினீர். அந்த உடன்படிக்கையினால் ஏற்பட்ட உறவு தான் இன்று வரை நம்ம 2 பேருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையில் தாவீது இடத்துல கேட்கிறார். தாவீது கேட்டான், என்ன புதுசாக இருக்குது? உடனே கூப்பிட்டான். யார் நிற்கிறான்? தீர்க்கதரிசி. வா, வேற யார் நிற்கிறாங்க? அப்போ சொல்கிறாங்க, பெனாயா வருகிறான். அவன் அடுத்த பழைய தலைவன். அவன் வந்த உடனே சொல்கிறான், அண்ணே என்ன விஷயம்னு கேட்குறான். எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னு உடனே, நீ முதல்ல போய் என் கழுதை ஒன்று இருக்கும், எங்கே இருக்கு? வீட்டில் கட்டி வச்சுருப்பேன். கழுதையை தூக்கி எடுத்துகிட்டு வந்து நல்லா குழப்பாட்டி அது மேலே யாரை உட்கார வை? ராஜாவாக சாலமோனை குறைச்சி தெரு முழுதும் சொல்லிட்டு வா, ஊர் முழுதும், எருசலேம் நகரம் முழுதும் சொல்லிட்டு வானா. ஒரு கூட்டம் ராஜான்னு வார்த்தை கேட்டு ராஜா வாழ்க வாழ்கன்னு சொல்லி பெரிய சத்தம் போடுது. அப்போ மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் அதிகார துணியிலே ராஜாவாக அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே சாந்தமாய் கழுதை மேலே ஏறி போகிறான். இதை டிக்ளேர் பண்ணது யார் அப்படின்னா ராஜா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பத்சேபாள் அந்த உறவை முன்வைத்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அல்லது தன்னுடைய குமாரனை ராஜாவாக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆமாம், ஆமாம். எந்த அடிப்படை? உறவின் அடிப்படை. ஆமாம், இது உடன்படிக்கையின் உறவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிநேகிதன் என்ற உறவு இருக்கிறது. ஆனால் இப்போது உடன்படிக்கையின் உறவு ஒன்று இருக்கிறது. இதை தாண்டி நம்முடைய ஆண்டவராலே ஒன்று செய்ய முடியாது. ஆமாம், அதுக்குத்தான் நம்ம ஆண்டவரை சொல்கிறோம் பாருங்க, நீ எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஆமாம், இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். உமக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை இருக்கிறது, உறவு, சிநேகிதன் என்ற உறவு இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, உடன்படிக்கை ஏற்படுத்தின உறவு ஒன்று இருக்கிறது. இந்த உறவின் அடிப்படையில் கேட்கிறேன் ஐயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜா கட்டளையிட்டான். அந்த உடன்படிக்கையின் உறவு அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லப்படும். நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம். அக்ஸா யாருன்னா காலேபுடைய குமாரத்தி. அவன் ஒரு நாள் சொன்னான், இப்போ அந்த ஆட்களை முறியடிக்கணும், யார் முறியடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன். அன்னைக்கெல்லாம் அப்படி தான் கல்யாணம் நடக்கும்போது தான் இப்படி தான் முடிப்பாங்க. இந்த ஜல்லிக்கட்டு வருது பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் எது முறை? கல்யாண முறைகள். அந்த ஜாமீன் என்ன செய்வார்? ஜாமீன் பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும்னா அவர் ஒரு மாடு வளர்ப்பார். சூப்பராக மாடு வளர்த்து கொம்பு சீவிலாம் வச்சுருப்பார். என் மாட்டை அடக்கினா என் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன். சிம்பாலிக்காக சொல்லுவார் போல தெரியுது. அதை அடக்கிட்டானா என் பிள்ளையை அடக்கிடுவாப்பா. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும், சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி சொல்கிறார். மாடு அடக்கிட்டு வந்தவனுக்கு என் பிள்ளை, அது யார் எவரெல்லாம் கிடையாது, அடக்கலாது, கிரவுண்டில் விட்டுருவார். அது குத்தி கழித்து 4 பேர் காலி பண்ணிட்டு போயிடும். எல்லாம் பயந்து போய் நிற்பான். எவனாவது ஒருத்தன் போய் பிடிச்சி, கொம்பை பிடிச்சி, காலை பிடிச்சி, கையை பிடிச்சி கவுத்தி போட்டு வெற்றி பெற்ற உடனே மாலை போட்டுருவாங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அவருக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்சிடும். வீரத்துக்கு தான் இன்னைக்கு பெண் கொடுத்தேன். இதே மாதிரி காலை சொன்னான், இந்த ஜனத்தை வெற்றி பெற்று அந்த ஜனத்தை அடிமைப்படுத்திட்டா என் பிள்ளை அக்ஸால கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன். ஆனால் அவளுக்கு இருக்கிற சொத்து எக்கச்சக்கம் இருக்குங்க. காலை இப்போ பையன் இருந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியல, வேதத்தை சொல்லப்படலை. சொல்லப்பட்டதான் எங்கேயாவது அட்டவணை வேணால் வாசிக்கலாம். ஆனால் அக்ஸால தான் முதல்ல என்ன இருக்குது சொல்லப்படுறது. அக்ஸா பெரிய ராஜகுமாரத்தி மாதிரி இருக்கிறான். அவங்க சொன்னான், அக்ஸால கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவானே. ஒத்தனையல் வந்தான், அடித்து காலி பண்ணிட்டு வந்தவொடனே திருமணம் முடிச்சாச்சு. அக்ஸாலுக்கு சீதனமாக கொடுக்கும்போது இந்த கிரவுண்டில் இருந்த இந்த ஏரியாலாம் உனக்கு தான் வச்சுட்டான், இந்த ஏரியாலாம் உனக்கு தான் வச்சுக்க அப்படின்ட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஒத்தனிட்ட சொன்ன, கொஞ்சம் நில்லு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்பாட போய் கேட்குறான், தகப்பனே எனக்கு நீ ஒரு வறட்சியான பூமியை கொடுத்துட்டு, அந்த இடம்லாம் எனக்கு தான், நான் அதை சரி பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்கிறாரு, அவன் அதுக்கு சித்தப்பா முறைகள் அதெல்லாம் வேணும். அந்த நாட்கள் அதெல்லாம் யூத சமுதாயத்தை அதெல்லாம் கண்டுக்கூடாது. நாம் அவர் ஒத்தனியல் மக்களே மக்களே தூக்கி போட்டவருக்கு இந்த வறட்சியான நிலத்தை சரி பண்ணிடுவார், அது எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்குறேன், எனக்கு ஒரு செழிப்பான ஒரு பூமி, நீர்வளமான ஒரு பூமி என்ன தரணும்னு. அடுத்த பக்கம் பார்த்தான், இதை வச்சுக்க. எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், மகள் என்ற உறவு முறை இருக்கு, பிள்ளை என்ற உறவு முறை இருக்கிறது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய பிள்ளை என்ற உறவு முறையில் நாம் தேவனோடு உள்ள காரியத்தில் கேட்போம் என்று சொன்னால், தேவன் பிள்ளை என்ற உறவு முறையில் நமக்கு எதை வேண்டுமானாலும் தர வல்லமை உள்ளவர். ஆமாம், சிநேகிதன் என்ற உறவு முறை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை என்ற உறவு முறையில் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று பிள்ளை என்ற உறவு முறையில் இருக்குது. அதுக்குத்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் அவர். ஆமாம், பிள்ளை என்றால் சுதந்திரமாமே, அவன் அவர் சொத்தெல்லாம் நமக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்னதான் நீங்கள் நல்ல 4 வீடு நல்ல 10 வீடு வச்சுருக்கிறீங்க, நிலம் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க, பையனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படவே மாட்டான். ஏன்னா எப்படி எங்கே வரும் சொத்து, எப்படி எங்கே வரும்? தேடி வரும் சொத்து. என்ன செய்யும்? அன்னைக்கு கையெழுத்து வாங்கும்போது ஆஃபீஸர் சொல்லுவான், அவர் பையன் ஒருத்தர் இருக்க பாருங்க, கையெழுத்து வாங்கிட்டு வாங்கம்மா. எவரும் வைக்க முடியாது, சொத்து தேடி வரும். பிள்ளை என்றால் உறவு. ஆமாம், அந்த சொத்துக்கு உரிமையான சுதந்திரம் அல்லவா? ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் பிள்ளை என்ற உரிமை, அந்த உறவு முறைகளோடு தேவனிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தர வல்லவர். ஆமாம், அதை ஏற்றுக்கணும். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகள் ஆகும்படி தேவன் நினைச்சிருக்கிறாரு.
அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளாக உன் அதிகாரம் கொடுத்துருக்கார். அந்த பிள்ளை என்ற உரிமையோடு கேட்கணும். பிள்ளை என்ற உரிமையோடு நம்ம எதை சொன்னாலும் அதை செய்ய அவர் வல்லவர். ஆமாம், அதை ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி அது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கணும். பவுல் சொல்லுது, நான் ஒரு பிசாசு படித்தவனை பார்த்து, ஏய் போடா அப்படின்னா அது போகிறேன்னு சொல்லி போயிட்டு, வேற ஒன்றும் அவனுக்கு கஷ்டம்லாம் படலை. இயேசு நாமத்திலே போ அப்படின்னா அது போயிடுச்சு. அது அங்கே இருக்குது. இவன் இங்கேருந்து சொல்கிறான். இதை பார்த்த ஸ்கேவான ஆசாரின் பிள்ளைகள் பார்த்தானுங்க. அவனுக்கு ஒரு ஆசை, இவன் மாத்திரம் பவுல் சொல்கிறது என்னடா நாங்களும் சொல்லுவோம். ஒரு பேயை கூட்டு வந்துட்டாங்க. பவுல்கிட்ட போய் விரட்ட போகிறோம். அங்கெல்லாம் விரட்ட வேண்டாம், எங்கே நாங்கள் பார்த்து ஆசாரின் பிள்ளை மாதிரி தெரியல. நல்ல பேயை பார்த்து, ஏய் இயேசு நாமத்திலே போ அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்து, என்னடா போக மாட்டேங்குது, உன்னை தான் போன்னு சொல்கிறேன். இயேசுவை தெரியும் அது சொல்லுது. அவனை சொல்லுது இயேசுவை தெரியும். அவர் யார்? சர்வ வல்லவர். எங்களை நியாயந்திருக்கக்கூடிய அதிகாரம் வல்லமை எல்லாம் அவருக்கு உண்டு. இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியும். பவுல் யாரும் தெரியும். ஏன் அப்படின்னா அவருடைய பிள்ளை என்ற முத்திரை பெற்றவனவன். அவன் சொன்னால் கூட போயிடுவான். ஏன்னா சகல அதிகாரமும் யார் மேலே இருக்குது? அவன் மேலே இருக்குது. நீங்கள் யார்? அப்போ தான் யோசிக்கங்க. நாங்கள் ஆசாரியின் பிள்ளைகள் கணக்கிலே வராது. கோடீஸ்வரன் பிள்ளை கணக்கிலே வராது. பெரிய படிப்பாளி பிள்ளைகள் கணக்கிலே வராது. ஏழ்மையானவன் பிள்ளை கணக்கே வராது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கணக்கில் சேர்க்கப்படும். ஆமாம், பரலோகத்தின் மகிமையே தேவனுடைய பிள்ளை என்ற ஒன்றுக்குத்தான் அங்கீகாரம் உண்டு. ஆமாம், அதுக்குத்தான் பேய் பயப்படும். அப்போ சொல்லிச்சு, அவன் பவுலையும் தெரியும் இவளையும் தெரியும். நீங்கள் யாடான்னு சொல்லி மேலே விழுந்துதான். ஒரு பேய் தான் பிடிச்சவன் ஒருத்தன் தான். அவன் மேலே விழுந்தவொடனே 7 பேர் அண்ணன் தம்பி பேர் 7 பேர் ட்ரெஸ்ஸு எங்கே போச்சுன்னு தெரியல. வேதம் சொல்லுது நிர்வாணமாக நினைச்சாங்களாம். அப்போ இயேசுன்ற நாமம் அவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு சொன்னால் அந்த நாமத்தின் முத்திரை தகப்பன் அல்லது தேவன் என்றதான முத்திரை மேலே பதிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், நீங்கள் எந்த இதையும் வீட்டில் பூட்டு போட்டிருக்கத நம்ம போய் உடைக்க போகிறோம் அப்படின்னா, சண்டை சர்ச்சையில் உடைக்க போகிறோம்னு சொன்னால் எந்த பூட்டுனாலும் வெறும் பூட்டு இருந்தால் உடைச்சிடலாம். அதில் ஒரு துணி சுற்றி சீல் பண்ணிருப்பாங்க பாருங்க. நீங்கள் உடைச்சிருங்கன்னு பார்ப்போம். அதில் சும்மா கந்தல் துணி தான். அந்த துணி எப்படி இருக்கும்? பட்டு துணிலாம் சுத்த மாட்டான். எப்படி துணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலி கடித்து அந்த ஆஃபீஸில் போட்டு விட்டால் கந்தல் துணி தான் இருக்கும். அதை சுற்றி அரக்கில் வச்சு ஒரு சீல் பண்ணி வச்சுருப்பான். உடைச்சிருங்களே பார்ப்போம். உடைக்க முடியாத இடத்துக்கு உள்ளே தள்ளிடுவாங்க. ஏன்னா உடைக்க முடியாது. அதுக்கு என்ன இருக்கு? நம்ம மேலே அவருடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை என்ற முத்திரை இருக்கிறான். ஆமாம், கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையப்பா. முத்திரையை பார்க்குறீரா? பாரும். தலையில் குத்துற முத்திரையை பாரும். என் மேலே குத்துற முத்திரையை பாரும். உம்முடைய பிள்ளை. இதுக்கு தான் சாத்தான் அந்த முத்திரையை விட தான் முத்திரையும் குத்துறதுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே நாமும் முத்திரையோடு மேலே போயிடணும். ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய முத்திரையை தாண்டி நம்முடைய ஆண்டால் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. செய்ய மாட்டார். ஆகவே இந்த காலவில் ஆண்டு சமத்தில் வந்துட்டோம். மேலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக கேட்கிறோம், பிறருக்காய் கேட்கிறோம், தேவனாவும் மகிமைக்காய் கேட்கிறோம். கொடுக்க வல்லவர். இவைகளை பெற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கும்போது நாம் அந்த உறவு முறைகளை சிநேகிதன் என்ற உறவு முறையில் வைத்து தேவனிடத்தில் கேட்போம். கட்டாயம் கிடைக்கும். ஆண்டுக்கு மகிமை. உடன்படிக்கையின் உறவுகளை கேட்போம். கட்டாயம் கிடைக்கும். பிள்ளை என்ற உறவில் கேட்போம். நிச்சயமாகவே கிடைக்கும். எழுந்தது ஜெபம். சுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஜெபிப்பதற்கோ வேண்டுவதற்கோ அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கோ
வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே இந்த உடன்படிக்கையின் உறவுகள், பிள்ளை என்ற உறவுகள், சிநேகிதன் என்ற உறவு, நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் கேட்போம், நீர் என்ன சிநேகிதன் ஐயா, நீ என்னுடைய சிநேகிதன். காட்டி கொடுத்தவனையே சிநேகிதன் தான் கூப்பிட்டார். நாம் அவருடைய சிநேகிதன். நீங்கள் எல்லாம் கூப்பிடுங்க, என்ன சிநேகிதன் என்று கூப்பிடுங்க. நீங்கள் எனக்கு சிநேகிதர் என்று சொன்னார். அவரே தான் சொன்னார், புதுசாலாம் எழுதலை, அவரே சொன்னார். இந்த காலையில் ஆண்டு சபத்தில் வந்திருக்கிறோம். நாம் வேண்டிக் கொண்ட எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டது போல இருக்கிறது, வராமல் இருப்பது போல இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த ஆண்டு கிருபை செய்வாராக. அப்படி சொல்லுவார், ஆண்டவரே நீர் எங்கள் சிநேகிதரையா. வாட் எ ஃப்ரெண்ட் we have in Jesus. இயேசு என்ற அற்புதமான ஆத்ம நண்பனை போல யார் எங்களுக்கு உண்டையா. ஓ, எல்லா பலகீனங்கள், எல்லா மனக்லேசங்கள், எல்லா கவலைகள், எல்லா வேதனைகளையும் எங்களுக்காக சுமந்தவர் நீர். எங்களுக்காக சுமந்தவர். எல்லா வேதனைகளையும் சுமந்து தீர்த்த தேவகுமாரனையா. சிநேகிதன் எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உறவு வருவதாக. சிநேகிதன் என்ற உறவு, இந்த உடன்படிக்கை என்ற உறவு, பிள்ளை என்ற உறவிலே உடைய சமுத்திரம் கேட்கும் போது நீர் எங்களுக்கு நிறைவாய் தர வேண்டும் என்று கேட்கிறோம். பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், சகரியாவே பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இதே போல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறார், இதனால் வரை ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்கப்பட்டது. இந்த முறைகளிலே நீங்கள் என்னிடத்தில் வந்தபடினாலே கேட்கப்பட்டது. நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் வீடுகளுக்கு போகும்போது அதை அனுபவிக்க கற்ற உதவி செய்வாராக, உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பிரதர் ஜெபிக்கப்படுகிறார். ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்திரப்பா. ஆரம்பம் முதல் தகப்பனே இந்த முடிவுகிற இந்த சமீபம் இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களோட கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில் எங்கள் ஆண்டவர் மகிமைப்பட்டு பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்து உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி உம்முடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் தகப்பனே, நீர் எங்களோட பேசணும் உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிநேகிதம் ஆண்டவரே, சிநேகிதத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆத்தும நேசர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னத பாட்டில் வாசிக்கிறபடி நீர் ஆத்தும நேசராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லி சீசர்கள் இடத்துல நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுவது போல நான் மோசையோடு முகமுகமாக பேசினேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமோட நீர் ஆபிரகாமை சிநேகிதனாய் நீர் வைத்து கொண்டீர் ஆண்டவரே. அவனுக்கு தெரியாமல் ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஜனங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. ஜனங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. நாங்களும் சிநேகிதர் ஆண்டவரே. சிநேகிதனை குறித்து எங்களோடு நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, தாவீது யோனத்தானுடைய சிநேகிதம் ஸ்ரீயின் சிநேகிதத்தை போல வலிமையாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உன்னத பாட்டில் பார்க்கிறோம்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிநேகம் மரணத்தை விட வலிமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்கள் சிநேகிதராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே யூதாசை பார்த்து கூட என் சிநேகிதனே என்று சொல்லினேன் ஆண்டவரே. சிநேகிதனே முத்தத்தினாலாவது என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி கேட்டீர் ஆண்டவரே. அவனையும் நீர் சிநேகிதன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்களையும் பார்த்து நீர் சிநேகிதர் என்று சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சிநேகிதர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சிநேகிதர்கள் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவரே, நடு ராத்திரியில் வந்து ஆண்டவரே ஒரு சிநேகிதன் என் வீட்டுக்கு வந்து விட்டான், சிநேகிதனே எழுந்துரு, அந்த சிநேகிதனுக்கு முன் வைக்கிறதுக்கு எனக்கு அப்பம் இல்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டு சிநேகிதனிடத்தில் அவன் கேட்கும்போது, நெருங்கிய சிநேகிதனிடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே அவனுக்கு நல்ல பதில் கிடைத்தது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே நடுராத்திரியில் எழுந்து எங்கள் ஆண்டவரே எங்கள் சிநேகிதரே என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது எங்கள் ஆண்டவர் நீர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களிடத்தில் இல்லை என்பதற்காக அல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் சிநேகிதர் என்பதற்காக ஆண்டவரே. எங்கள் சிநேகம் ஆண்டவரே, சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்டுவான் என்று சொல்லி நீதிமொழியில் சொல்லியிருக்கிறது போல நீர் எங்களை சிநேகிதர் என்று பாராட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நடு ராத்திரியிலும் தருவீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை எங்கள் விண்ணப்பத்தை எங்கள் வேண்டுதல்களை நடுராத்திரியிலும் கேட்டு பதில் தருவீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய செய்தியை கேட்ட உடைய வேத வசனங்களை கேட்டுக்கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நீர் செய்வீராக ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீர் சிநேகிதராய் அணைத்து கொள்ளுவீராக. எல்லாரையும் உடைய சிநேகிதராய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளுவீராக. ஒவ்வொருடைய சத்தத்தையும் ஆண்டவரே பகலில் இரவிலே ராவ நேரங்களில் ஆண்டவரே சாயங்கால வேளையில் காலை வேளையில் நடுராத்திரி வேளையில் அதிகாலை வேளையில் எப்போ கூப்பிட்டாலும் அந்த சிநேகம் பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் சிநேகம் பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. உம்முடைய சிநேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிநேகம் ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய ஜீவனே கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. செய்து கேட்ட ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த செய்தி அவருடைய இருதயத்தில் நிலைத்திருக்க கிருபிசிங்க. நான் ஆண்டவருக்கு சிநேகிதன் என்கிற ஒரு நல்ல ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நிலையான வார்த்தை இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.